தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, மனநிறைவான விழாவை கொண்டாட நாம் ஆயத்தப்படுத்துவதற்காக தயாராக இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகமானது வாசகங்கள், அதாவது 3 வாசகமே இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி மிக தெள்ள தெளிவாக கூறுகின்றது. முக்கியமாக நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 37 44 முடிய உள்ள வசனம் என்ன கூறுகிறது என்றால், நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழாமல் கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு, அமைதி, இரக்கம், மன்னிப்பு போன்ற வாழ்க்கையின்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருக்கும். அதாவது குடிவெறி, காம களியாட்டம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தராமல் இறைவனின் அன்புக்கும், இரக்கத்திற்கும், மன்னிப்பிற்கும், மனமாற்றத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறுகின்றது. அதற்கு உதாரணமாக நோவா காலத்தில் நடந்த மாபெரும் வெள்ளப்பெருக்கினை இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னொரு உதாரணம் இயேசு கிறிஸ்து நற்செய்தி கூறுகின்றார். ஒரு திருடனை போல 2ஆம் வருகை, கடவுளுடைய வருகை, மெசியாவுடைய வருகை இருக்கும் என்று கூறுகின்றார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் நமக்கு கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, சிந்திப்போம். நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு விழாவை, மாபெரும் விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயார் செய்வோம். 4 வாரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்றிலிருந்தே ஆரம்பிப்போம். ஜெபத்திற்கும், தபத்திற்கும், ஒருத்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாமும் வெள்ளத்தில் அழிந்த குடும்பம் போல சிதறி போகாமல் நோவா குடும்பம் போல கடவுளின் சன்னிதானத்தில் வீற்றிருக்க முயற்சி செய்வோம். இறைவனுடைய ஆசீர் உங்களோடு என்றும் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.